அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ்வோட அருளால் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் இனிமையாக நம்ம எல்லா நாளும் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு அடுத்த நாள் தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ரம்ஜான் டே பார்த்திங்கன்னா நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை. ஒரு சில கிளிப்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். காலைல பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கான்ஃப்ளவர் அதிகமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கன்சியூமே பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் ஒரு பேட் ஹேபிட் தான். ஆனால் 6 மாதத்துக்கு ஒருக்கா நான் வாங்கி கொடுத்துருவேன். ரொம்பவே நம்ம பிடிச்சி வச்ச மாதிரி எல்லாம் பசங்க அடங்க மாட்டாங்க. லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா பெருநாளுக்கு மொதல் நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங் போயிருக்கும்போது சூப்பர் மார்க்கெட்டில் இது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரின்ட்டு இன்னைக்கு கேட்டாங்கன்ட்டு பசங்க பார்த்திங்கன்னா இதே கொடுத்து விட்டாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக. மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாதம் செஞ்சுட்டு அது கூட பீன்ஸ் போட்டு சாம்பார், அவரைக்காய் பொரியல், கீமா இருந்துச்சு, மட்டன் கீமா இருந்துச்சு. அது போட்டு ஷாமி கபாப் மாதிரி தான் செஞ்சேன். இந்த ஷாமி கபாப் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் நெக்ஸ்ட் அப்லோட் அழகாக ரெடி பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு நான் போய் தொழுத்துட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா பாப்பா நல்லா தூங்கிட்டா. அம்மா பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு அமைச்சதுனால நான் அங்கே போயிட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயர் தான் நான் இந்த வீடு கட்டி கொடுத்து நான் வந்தது. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய கெஸ்ட் எல்லாம் ஊர்லேருந்து வந்துருக்கான். அதனால அம்மா வீட்லேயே ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் கிளம்பிட்டேன். 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நான் தொழுதுட்டு பாப்பாவை பார்த்தாக்கா நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவள் தூக்கத்தை எழுப்புனா அவள் அழ ஆரம்பித்தா. சைலண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். சரின்ட்டு அவளை சமாதானப்படுத்தி நான் வீட்டுக்கு கூட்டு போகிற வரைக்குமே 12 மணி ஆயிடுச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு உட்காண்ட்ருந்தோம். அம்மாவால் கூட முடியல. காலையே ரொம்ப மெனக்கெட்டு நிறைய ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு 4 வகையான பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறமா 2 வகையான ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க தனியாக அதுக்கே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இதுக்கு எதுவுமே செய்யாதீங்க, நான் வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா பாப்பாவும் அடங்க மாட்டேன்ற. அம்மாவால் கூட தனியாக செய்யணுன்னா முடியாது இல்லையா, பசங்களையும் பார்க்கணும். சரி அப்படின்ட்டு வெளியே போய் கூப்பிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் எல்லாருக்கும் ஈதி போய் என்ன சொல்கிறது, ஈதிக்கு போகணும் இல்லையா. ஸோ அங்கே தான் நாங்கள் போயிட்டு ஈவினிங் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடுச்சு. சரி டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம வெளில கிளம்பிடலாம், எங்கேயாவது வெளில போயிட்டு வந்துடலாம். மதியம் சாப்பாடு கூட எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சரி டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெளில கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தாக்கா டீ போட்டு குடிச்சிட்டு பால்கனியில் உட்காந்துருந்தோங்க. அது சொல்லுவாங்கள்ல விளையாட்டு வினையாக போய் முடியும் அப்படின்றது நான் அன்றைக்கி தான் லைவாக பார்த்தேன். இந்த பெருநாளுக்கு அதுவும் பசங்க பார்த்திங்கன்னா எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க போலங்க. 20 வயசுக்கு இருக்கும் பசங்க. 15 வயசு 20 வயசுக்குள்ளார தான் இருப்பாங்க பசங்க. பெரிய பேட் பால் இந்த மாதிரி கார்க்கு பாலெல்லாம் வச்சு விளையாண்டுருக்காங்க. அம்மாவும் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா பால்கனியில் தான் உட்காண்ட்ருந்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா ஜோராக அடித்ததில் அந்த பேட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க அம்மா. அது வரைக்கும் பட்டு அவங்க நெஞ்சு மேலேயே பட்டுருச்சு. கொஞ்சம் நேரம் மூச்சு பேச்சு இல்லாமல் அம்மா படுத்துட்டாங்க. ரொம்பவே நாங்கள் பயந்துட்டோம். அது பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டிலேருந்தெல்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு கை காலே ஓடல. அம்மா வேறு ஒரு பக்கம் அழுகுறாங்க, வலி தாங்க முடியாது. மூச்சு வாங்குறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சு. அது வரைக்குமே அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். அவங்க அதே தான், அவ்வளோதானா, என்னால் முடியாதா, இதுக்கு மேலே இருப்பேனா இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே எங்களுக்கெல்லாம் அழுக தாங்கவே முடியல. ஆயிருந்தாலும் என்ன தான் நம்ம ஒரு குழந்தை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் நம்ம நம்ம அம்மாவுக்கு சின்ன பிள்ளை மாதிரி தானேங்க. அவங்களுக்கு ஒன்றுன்னும் போது நம்மளே அம்மா அப்பா இல்லாத பிள்ளை அப்படின்ட்டு 4 பேர் சொல்லிடுவாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளை விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் அன்றைக்கி தான் நான் லைவாகவே பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சாரிங்க, எனக்கு அந்த செகண்ட் இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்பவே நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம். அப்புறமா பார்த்திங்கன்னா அன்றைக்கின்ட்டு எங்கேயும் ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. 6 மணி கழிச்சு ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் ஃபோன் போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கூப்பிட்டு போய் காமிச்சிருந்தேன். ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் அட்மிஷன்லேயே இருந்தாங்க. அப்சர்வேஷனில் வச்சு நைட்டு 1:30 மணிக்கு மேலே தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க. அப்புறமா வீட்டுக்கு படுத்துட்ட பிறகு காலையில் எழுந்துச்சி தான் எல்லா வேலையும் நாங்கள் தொடங்கணும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஏண்டாபா நம்ம லைஃப்லேயே வந்துச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு பெருநாளுக்கு நான் சிம்பிளாக தான் நான் ஃப்ராக் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன், ரஃபீஸுக்கு போட்டுக்கிற மாதிரி. ஆனால் ஹஸ்பண்ட் தான் சத்தம் போட்டே இருந்தார், இந்த மாதிரி சிம்பிளெல்லாம் போடாத, உங்ககிட்ட கிராண்டாக ட்ரெஸ் இருக்குல்ல எடுத்து போட்டுக்கோ அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா தம்பி கல்யாணத்துக்கு வாங்கின ஒரு சாரீ அப்படியே போடாத வச்சுருந்தேன். ஸோ அதே தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். பாப்பா எப்படி இருக்கா, அப்புறமா என்னோடய சாரீ எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டு பையனெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸில் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஒரு சில கிளிப்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலில் நான் ஆட் பண்ணுறேன். எல்லா குழந்தைகளும் நான் சொல்கிறேன், விளையாடலாம், விளையாட தான் செய்யணும் சின்ன பிள்ளைங்க நீங்கள்லாம். ஆனால் விளையாடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாண்டுக்கோங்க. இதனால் எத்தனை பேருக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்றது நம்மளால நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா நிறையா நம்மளும் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். சின்ன ஒரு விளையாட்டு விஷயந்தான் எங்கேயோ போய் சேர்க்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை மேலே பட்டிருந்துச்சுன்னா அதோட நிலமை யோசித்து பார்க்கறதுக்கே செம்மையாக பயமாக இருக்குது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர், அம்மாக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.